அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்றைக்கி வந்து குடைமிளகாய் சாதமும் அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம காலிஃப்ளவர் 65 தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். முன்னாடிலாம் வந்து ஷாப்பிங் போகணுன்னா, அதாவது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன், நாங்கள் வந்து புண்ணியமூர்த்தி பிள்ளை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அதை விட்டால் பார்த்திங்கன்னா ஓரியண்டல் சூப்பர் மார்க்கெட் போவோம். இப்போ பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் நிறையவே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கு. நான் அதில் பெரும்பாலும் போகிறது பார்த்திங்கன்னா குறிஞ்சி மெட்ரோ பஜார் போவேன். அது எங்களுக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கும். லாங்வல் மாலில் இருக்க ஸ்பார்க் போவோம். அங்கே வந்து நிறையவே வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் போவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி 1 டைம் அந்த மாதிரி போகிறது, போயிட்டு பல்காக வாங்கிட்டு வர்றது. அங்கெல்லாம் போகிறனால இங்கே வர்றதுக்கு வேலையே இல்லாமல் போச்சு. ஆனால் வீட்டு உபயோகப்பொருள் மேக்ஸிமம் இங்கே தான் வாங்குவேன். ஏற்கனவே ஒரு 1.5 வருஷம் முன்னாடியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அடுப்பு இங்கே தான் வாங்கியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பர்னர் மட்டும் அடப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஆளை வச்சு சரி பண்ணதை அவங்கள்ட்டே சொன்னாங்கன்னா ஆளை அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மிக்ஸி ஜார் வந்து லீக் ஆகுது, அதை சரி பண்ண முடியுமான்னு தான் வந்திருந்தேன். ஆனால் மிக்ஸி ஜார் வந்து போயிடுச்சு அப்படின்னாங்க. புதுசாக தான் வாங்கணும் நாங்கள். அதனால் புது ஜாரும் வாங்கிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆஃபரும் போயிட்டு இருந்தது. நிறைய பொருளுக்கு வந்து 99 ருபீஸ் வந்து போட்டிருந்தாங்க. பொட்டுக்கடலை, துவரம்பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, அந்த மாதிரி ஒரு 6-7 ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. எது எடுத்தாலும் 99 ருபீஸ்ன்ட்டு சரின்ட்டு நானும் வீட்டுக்கு கொஞ்சம் தேவைப்படுற பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா பாம்பே ஸ்வீட் இருக்குது. ஸோ பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னா சாப்பிடுவாங்கன்ட்டு பீஸா வாங்கியிருந்தேன். வெஜ் பீஸாவும் பன்னீர் பீஸாவும் வாங்கியிருந்தேன். பன்னீர் பார்த்திங்கன்னா நிறையவே போட்டிருந்தாங்க. அது மாதிரி வந்து சீஸும் பார்த்திங்கன்னா நிறைய தாராளமாகவே போட்டிருப்பாங்க. ஒரு பீஸ் எடுத்தோன்னா அப்படியே இழுத்துக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு லென்த்தியாக வந்துச்சு.